விவாத நிகழ்ச்சியில 3 சுற்றுகள் உண்டு. ஒவ்வொரு சுற்றுக்கும் நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு சுற்றிலையும் சகோதரன் ஆலன், சகோதரன் ராபின்சன் அவர்கள் அந்த சுற்றை பேசி முடிக்கும் போது இருவரும் இந்த இடத்துல கையெழுத்திட வேண்டும். அதை உறுதி செய்து நானும் கையெழுத்திடுவேன். முதலாவது அவருடைய ஆவியை அப்போஸ்தலர் பெற்றார்கள். பின்பு அவர்களால் பரிசுத்த ஆவியை பெற்று 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 வந்து இங்கே நானும் அவருடைய பிள்ளையாக வந்து இங்க நிற்கும் ஒரு உரிமையை பெற்றிருக்கிறேன். இது வழிமுறை. அவர்களுக்கு பிதாவும் யார் என்று சொல்லி தெரியாது. அதுக்கப்புறம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாது. வேதாகமத்தின் அடிப்படையிலான பரிசுத்த ஆவியானவரும் யார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. சொல்கிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ரோமர் 9:5 சொல்கிறது மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த கிறிஸ்துவே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அவர்கள் ஒன்று என்று சொல்வது வேற, நாங்கள் ஒன்று என்று சொல்வது வேற. அவங்களோட ஒன்று வேற, நம்மளோட ஒன்று வேற. அவங்களோட தேவன் வேற, நம்மளோட தேவன் வேற. பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து இயேசு என்று அழைத்தாரா? நீங்களே வாசித்தீங்க. நான் போகாவிட்டால் பரிசுத்தர் வரமாட்டார் சொல்றாரு. நான் போகாவிட்டால் பரிசுத்தர் வரமாட்டார். அப்ப பரிசுத்தாவியான என் நாமத்தில் தான் வருவார் சொல்லும் போது அப்ப இயேசு என்ன நாமம் தான் பரிசுத்தாவின் நாமம். பிதா என்கிறது பேர் இல்ல, குமாரன் என்கிறதும் பேர் இல்ல. ஆவியானவரே கேட்கிறார், பிதாவின் நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அறிவாயோ. உழப்பி மட்டும் பேசக்கூடாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். நாங்க சொல்லித்தரோம். இயேசுதான் தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன் சொல்லுகிற அந்த ஆவி பிதாவின் இடத்துல இருந்து வந்தது அல்ல. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற வஞ்சகத்தின் ஆவி. இது மாம்ச பிரகாரமாக எவ்வளவு நேரம் பேசலாம்னு சரிதான். உங்களால இயேசுவை கருத்துன்னு சொல்லவே முடியாது. பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதீங்க வசனம் சொல்லுது. தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் 20:28 தேவன் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று கூறியிருக்கிறது. ரத்தம் சிந்தினது குமாரனா தேவனா? தேவனுக்கு ரத்தம் உண்டா? இந்த மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. அதே வாயினால் இப்பொழுது சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் தேவன்தான் என்றும் இவரே வாசிக்கிறார் பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. நீதிமொழி 27:11 என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என்று கர்த்தர் அல்லது தேவன் கூறியிருக்கிறார். யார் தேவன், யார் கர்த்தர்? கிறிஸ்து இயேசுவே கர்த்தர், கிறிஸ்து இயேசுவே தேவன். ஆதியாகமம் 24:4 வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாய் இருக்கிறவர் கர்த்தர். 2 சாமுவேல் 22:32 கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார் என்ற ஒரு கேள்வி வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவே கர்த்தர், கிறிஸ்து இயேசுவே தேவன், கிறிஸ்து இயேசுவே கன்மலை. மொத்தம் 7 மணி நேரம் இருப்பதனால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்க ஏதுவாக 28 பாகங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்பொழுது ஒரு விவாதத்தை பார்க்க இருக்கிறீர்கள். இது இவர்களோடு செய்யும் 2வது விவாதமாகும். சத்தியத்தை அறிய போகிற நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியபரராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளை நாம் விவாதிக்கும் போது அந்த தலைப்புகளுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த நேரத்திற்குள்ளாக நாம் பேசுவது நல்லது. இந்த விவாதத்திலே பேசுவதற்கென்று நீங்கள் இருதரத்தாரும் யாரை பேச வேண்டும், யாரை நீங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம் பேசுவது நல்லது. இந்த விவாதத்தின் போது தனிநபர்களோ அல்லது எந்த சபையை சேர்ந்தவர்களோ எந்த குழுக்களை சேர்ந்தவர்களோ எந்த விதமான கைப்பிரதிகளோ புத்தகங்களோ சிடி வீடியோ டிவிடி காரியங்களை யாரும் விநியோகிக்கக்கூடாது என்பது இந்த விவாத குழுவினுடைய வேண்டுகோள். ஆகினால யாரும் அதை செய்யாதீர்கள். இந்த ஒளி பதிப்புகள் வீடியோ டிவிடி எடுக்கிறவர்கள் ஜாக்கிரதையாய் ஒரு காரியத்தை கவனியுங்கள். நீங்கள் கடந்த முறை நடந்த விவாத நிகழ்ச்சியை இருவரும் நீங்கள் பதிவு செய்தீர்கள். ஆனால் ஒரு சாரார் அதை பலவிதமாக எடிட் செய்து அநேக புதிய ஸ்லைடுகளெல்லாம் சேர்த்து டிவிடியாக அதை நீங்கள் வெளியிட்டு விநியோகம் செய்திருக்கிறதை நான் கண்டு ரொம்ப மனம் உடைந்தேன். இப்படி நமக்கு சொல் சுதந்திரம் உண்டு, பதிவு சுதந்திரம் உண்டு. ஆனால் கண்டபடி எடிட் பண்ணுவதற்கோ கட் பண்ணுவதற்கோ நமக்கு சுதந்திரம் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் பதிவு செய்கிறதை மொத்தமாக நீங்கள் வெளியிடுகிறதா இருந்தால் நீங்கள் பதிவு செய்யுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பதிவு செய்யாமல் போவது நல்லது. யார் அதை முழுமையாக பதிவு செய்கிறார்களோ அவற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது முதல் சுற்றாகிய பேக்ரவுண்ட் டிபேட், அதாவது இந்த விவாதத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்டரி காரியமாக சில காரியங்கள் நாம் கலந்து ஆராயப் போகிறோம். முதலாவது ராபின்சன் அவர்கள் அதை ஆரம்பிப்பார்கள். விவாதம் என்று வந்துவிட்டாலே சத்தியத்தையும் பொய்யையும் பிரித்து காட்டும் கட்டாயம் வந்துவிடுகிறது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். அதனால் 1 கொரிந்தியர் 1:2 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது வருகிற ராபின்சன் அணிக்கு அந்த வஞ்சகர்கள் யார் என்பதை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்வாராக. பிரியமான சகோதரர்களே, இது 2வது விவாதம். அநேகர் எங்களை பொறுத்து சொல்லுகிறார்கள் ஒன்லி ஜீசஸ் என்று. இங்கே வேதாகமத்தில் காண்கிற பேதுரு அப்போஸ்தலன், யோவான் அப்போஸ்தலன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, பிலிப்பு, பவுல் போன்றவர்கள் ஒன்லி ஜீசஸ். ஆனால் நாங்கள் ஒன்லி ஜீசஸ் தான். அது நாங்கள் பெருமைப்படுகிறோம். அல்லது அவர்கள் வழிகாட்டிகளும் நமக்கு குருக்களுமாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரோ அவர்கள் தான் நாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யார் என்பதை தெளிவிக்க போகிறேன். இந்த வேதாகமம் எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த வேதாகமத்தின் நோக்கம் என்ன? நான் யார் அல்லது நாங்கள் யார் என்பதை குறித்து தெளிவுபடுத்திவிட்டு அமரப் போகிறேன். இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாம் வாக்குத்தத்த தேசத்துக்கு போகிறார். அங்கே ஆதியாகமம் 12:1 அழைக்கிறார், செல்லும்படி சொல்லுகிறார். 5 ஆபிரகாம் அங்கே செல்லுகிறார்.
7ஆம் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன். சிந்திக்க வேண்டும், சந்ததிகளுக்கு அல்ல, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். வாக்குத்தத்தம் எங்கு கிடக்கிறது? யார் இதற்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்துவிட்டு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அங்கே ஒரு சந்ததிக்கு என்று ஆணித்தரமாக சொல்கிறார். 2 காரியம் சொல்கிறார். தேசம் யாருக்கு வாக்குத்தத்தம்? சந்ததிக்கு. சந்ததிக்கு தான் தேசம் சொந்தம், தேசம் தான் வாக்குத்தத்தம். அதே விஷயம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக்கு என்று பெயரிடுவாக, அவனோடு என்னுடைய உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவேன் சொல்கிறார். 21ஆம் வசனத்தில் அதே வார்த்தையை சொல்கிறார். வாக்குத்தத்தம் சந்ததிக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கை பார்த்தும் அதே புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார். 4:5 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் பிரமாணத்தையும் கற்பனைகளையும் எல்லாவற்றையும் கடைபிடித்து நடத்தினால் உனக்கு பிறக்கும் சந்ததிக்கும் நான் இந்த தேசத்தை கொடுப்பேன். அங்கேயும் சந்ததிக்கு என்று தான் சொல்லுகிறார். அவருடைய சந்ததியாக ஈசாக்கை பார்த்து, யாக்கோவை பார்த்து உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் இவர் பதானராம் என்று வருகிறார். 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே சந்ததிக்கு 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 என்று சொல்லி வருகிறார். யார் இந்த சந்ததி? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்கு பிள்ளை வர வேண்டும் என்பது தேவன் முன்கூட்டி காண்கிறார். சிந்திக்க வேண்டும். வாக்குத்தத்தம் தேசம், அது யாருக்கு? சந்ததிக்கு. வேற யாருக்கும் தேசத்தை சொந்தரிக்க முடியாது. வேற யாருக்கும் உள்ளே வர முடியாது. தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. இது வேதத்தில் காண்கிற தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் மட்டுமல்ல. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24 முதல் பார்த்தீர்கள், நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டியாய் மாத்திரம் இருந்தது. அப்படியானால் மல்கியா வரையிலும் உள்ள சகல புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிற புறஜாதியாருக்கு அத்தனை பேரும் அவருக்குள் வருவதற்காக தேவனுடைய திட்டமாக தீர்மானமாக இருந்தது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இயேசுவை கண்டுகொண்ட முன்பு, அல்லது ஈசாக்கை கண்டுகொண்ட முன்பு, அல்லது கிறிஸ்துவை கண்டுகொண்ட முன்பு அது நாம் அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, ஆனந்தும் பெண்ணென்றும் யூதனும் கிரேக்கன் என்று அறிவு என்று சோதினமில்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்களே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் அந்த ராஜ்யத்துக்கு சொந்த காலமாயும் ஆனீர்கள். வேற வழியே கிடையாது. ஒரு வழிமுறை வந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, நாம் எல்லாரும் அதற்குள் வருவதற்காக தேவன் முன்கூட்டியே ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததியை நீ எனக்கு கொண்டு பலி கொடு. அப்படி சொன்ன உடனே இவர் கொண்டு போகிறார். பிள்ளையை கிடத்துகிறார், கத்தி எடுக்கிறார். பிள்ளையாண்டவன் மேல் கை போடாது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். மேலும் சிந்திக்க வேண்டும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து நிற்கிறார். அந்த சந்ததிக்குள் தான் உலகத்தில் உள்ள எத்தனை ஆயிரம் ஜாதியானாலும், எத்தனை லட்சம் ஜாதியா இருந்தாலும் அத்தனை ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய முன்குறிப்பு. அப்படியானால் அவருக்கு பிள்ளையாகாமல், அந்த சந்ததியில் வராமல் ஒரு நபர் கூட தேசத்தை சொப்பனத்தில் கனி கூட காண முடியாது.
நம்முடைய விசுவாசம் வேதாகமத்துக்கு புகுத்த முடியாது. வேதாகம வரலாறு இருக்கிறது, வழிமுறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, வழிமுறை கொண்டு வைக்கிறார். இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது என்ன எழுதியிருக்கிறது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் புறவழியா இருக்கிற நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படு, ஆபிரகாமின் சந்ததியாய் மாறப்படு. ஆபிரகாமுக்கு இது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் ஆவியை பெற்று நாம் அவருடைய பிள்ளைகளாவதற்காக முன்னமே குறிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தில் நான் மனுஷர் பாஷையில் பேசுகிறேன் சொல்லிவிட்டு தான் 16ஆம் வசனத்தில் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கு அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று சொல்லுகிறார். இங்கே மத்தேயு 1:1 சொல்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறு. ஆபிரகாமின் சந்ததியில், இந்த தாவீதின் சந்ததியில் இங்கே மரியாதை மகனாக வந்து நிற்கிறார். அவரை குறித்து தான் ஆபிரகாமிற்கு தேவன் முன்குறித்தார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவரை இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அருளினார். அப்படியானால் அங்கு ஈசாக்கின் சந்ததியாக இரத்த சம்பந்தமான வருகிறது. இங்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை யார் யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேசம் சொந்தம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சகோதரரே, நாமே வாக்குத்தத்தை ஈசாக்கு என்று நம்மை பொறுத்தென்றால் இங்க வேதாகமத்தில் இருக்க கலாத்திய சபையை குறித்து, அதுவா எருசலேமில் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். அங்கே கர்த்தருடைய தேவனான கர்த்தர் சொல்லியிருந்தார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆனால் கலாத்தியரில் அங்கே பரிசுத்த ஆவி வருகிறது. கலாத்தியர் சொல்லும் போது நீங்கள் அவரை அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அருளினார். எருசலேமில் காத்திருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவி வந்தார். பரிசுத்த ஆவி பேசினார் அப்போஸ்தலரை கொண்டு. அங்கே அவருடைய ஆவியை பெற்றார்கள். ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையில் அல்லாமல் யாருக்கும் எங்கேயும் போக முடியாது. உதாரணமாக இங்கே வாக்குத்தத்த ஈசாக்காக இயேசு வந்து நிற்கிறார். இயேசுக்கு தேவன் 12 பிள்ளைகளை கொடுத்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மனிதனாக நிற்கிற இயேசு சொல்லுகிறார், தேவனே அல்லது பிதாவே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்களே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அப்படியான தேவன் 12 பிள்ளைகளை இவருக்கு கொடுக்கிறார். இவர்கள் எருசலேமில் இருக்கும் பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இவர்கள் மூலம் சகோதரன் ராபின்சன் பேசும் வழிமுறைதான் சத்தியம் என்றும் நாம் போலி விசுவாசத்தில் தான் இருக்கிறோம் என்றும் தெரிந்தவுடனே சகோதரன் ஆலன் கேமராவுக்கு வரும் ஆடியோவை 15 நிமிடம் கட் செய்ய வைத்து விட்டார். ஒப்பந்தம் செய்து விவாதிக்கும் போது இப்படி செய்வது சரியா, அது முறையா? சகோதரன் ஆலன் அவர்கள் தேவன் வேறு, எங்கள் தேவன் வேறு என்று பேசினார். இங்கே எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினார். அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனால் உருவாக்கப்பட்டு வரலாற்றில் இருக்கிற வழிமுறையில் இருக்கிற இந்த சபை தேவ ராஜ்யத்தை சொந்தமாக்குமானால் ஆபிரகாமின் குமாரனாக வந்திருந்து இயேசுவின் பிள்ளைகளுடைய பிள்ளை பாரத்தையும் தேவனால் வாக்குத்தத்தத்தை சோதரிக்குமானால் நாம் எங்கே போயிருப்போம்? நாம் எந்த கூட்டத்தில் இருக்கோம்? நம்முடைய வழிமுறை என்ன? சிந்திக்க வேண்டும். ராஜ்யத்தான் வாக்குத்தத்தம் அது யாருக்கு? ஈசாக்குக்கு. அந்த ஈசாக்கு யார்? ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனே வம்சவெல்லாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் குமாரனாக தாவீதின் குமாரனாக மனிதனை மகனாக வந்திருந்த ஈசாக்குக்கு தான் தேசம் சொந்தம். மட்டுமல்ல
நான் சொல்லுகிறேன். இந்த வழிமுறை வரலாறு நம்முடைய நாடு வேதாகமத்தில் கொண்டு போக முடியாது. இது தேவனுடைய வேதாகம் முழுவதும் அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்குள் இருக்கிறது. பார்த்தீர்களானால் இங்கே நாம் பார்த்தோமானால் வேதாகம் என்ன வழியை காட்டுகிறது? ஆறாவை படித்தால் ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த தேவனுடைய கட்டளை மீறப்படுகிறது, தேசத்தை இழந்து போகிறார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் தந்தைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அந்த தந்தைக்கு 127 நாடுகளில் சிறந்து போகிறது. இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் சொன்னார். முதலாக 3000 பேர் பரலோகராஜ்யத்துக்கு ஆயத்தமானார்கள். பின்பு 5000 பேர் ஆயத்தமானார்கள். பின்பு 7 ஸ்திரீகளும் புருஷனும் ஆயத்தமானார்கள். இப்படி ஏதோ ஆயத்தமான அவருடைய சரீரமாய் ஈசாக்குக்கு பிள்ளை வருவது போல இயேசு கிறிஸ்து அநேக பிள்ளைகளை சம்பாதித்துக் கொண்டார். அவர்கள் எடுக்கப்பட போகிறார். இது வழிமுறை ஆகாது. ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இதை மறக்க முடியாது. அப்படியானால் தேவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார், ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார். நம்முடைய விருப்பம் நம்மை யாரும் வேதாகமத்தில் புகுத்த முடியாது. இப்பொழுது அந்த பாரம்பரியத்தில் போய் அங்க மாத்தி விட்டுற, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 பிள்ளையை தேவன் கொடுத்தார். பிள்ளை வராத வரையிலே மகிழ்ந்து கழிவுறது ஏசு அகஸ்மான் வந்து இங்கே பிள்ளைகள் வந்த மனைவி பிள்ளை வைத்தார். கலாசியர் 4:22 சொல்கிறது. அதே வருடத்தை எடுத்து சொல்லிவிட்டது. 22 சொல்கிறார், நாமே வாக்குத்தத்த சந்ததி. யார்? நாமே வாக்குத்தத்த சந்ததி. இந்த வேதாகமத்துக்குள் வந்திருக்கிற நாமே வாக்குத்தத்த சந்ததி. அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு பிறக்கும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்க வேண்டுமானார் சொல்லுகிறார். உனக்கு பிறக்கும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்க வேண்டுமானார் நமக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும், உடன்படிக்கை பிரித்து செய்ய வேண்டும். அதெல்லாம் யாருக்கும் உடன்படி ஒப்பந்தம் செய்யாத யாருக்கும் எங்கே போக முடியும். அங்கே சொல்லுகிறார் 9ஆம் பிரித்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அகாரியார் 11ஆம் சொல்லுகிறார், விருத்த சேரம் பண்ணப்படாதவன் தேசத்தில் சிந்திக்க வேண்டும், தேசத்தில் இராதபடிக்கு அவர் கொண்டு போவான். அந்த விருத்த சேரத்தை எங்கே கொண்டு வைக்கிறார்? 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, விருத்த சேரம் கிறிஸ்துவை மட்டும் விருத்த சேரனாலே கையால் செய்யப்படாத விருத்த சேரத்தை அவருக்குள் பெற்றோமே. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரை எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்களே. ஒருவன் மறுபடி பிறந்து யாருக்கு பிள்ளையை பிறக்க வேண்டும்? இங்கே வந்திருக்க ஈசாக்கு பிள்ளையை வர வேண்டும், தகப்பனை வர வேண்டும். ஜீவ புத்தகத்தில் யாருடைய பிள்ளைகள் பிறந்தாலும் வர வேண்டும். என் பேர் இல்லையாகும் இருந்தால் போகாது. பரவ ஜீவ புத்தகத்தில் பெயர்கள் நான் வர வேண்டும். யாருக்கு பிள்ளை, எந்த தேசத்துக்கு நீ சொந்தக்காரன், எந்த தேசத்துக்கு நீ உரிமைக்காரன் என்று வர வேண்டும். அங்கு யாருக்கும் ஏழைகளே, இது சட்டம், ஒழுங்கு, வழிமுறை. இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். என்ன படிக்கிறார்? சந்ததிக்கு தேசம். அந்த சந்ததி ஈசாக்கை குறிக்கவில்லை, யாக்கோவை குறிக்கவில்லை, அது யூதாவை குறிக்கவில்லை, அது அந்த 12 பிள்ளைகளை குறிக்கவில்லை. ஆனால் புதிய பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஜனங்களை வழிநடத்திய பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் சொல்லுகிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே எல்லோரும் இவருக்குள் வர வேண்டும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிலே மாற வேண்டும். இது தேவனுடைய முன்மொழிவு, அனாதை தீர்மானம். நம்முடைய சிந்தை, நம்முடைய ஞானம், நம்முடைய கல்வி இது இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போக, ஆனால் இந்த வழிமுறை கொண்டு போகும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் நம்மை கொண்டு போகும். தேவனுடைய அனைத்து தீர்மானங்களை நம்மை கொண்டு போகும். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, பாரம்பரியம் கொண்டு போகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக 2-3 சாட்சிகள் வேண்டும் என்று சொல்லுகிறது. நான் இதுவரை பேசினது வேதாகமத்தின் தேவனுடைய திட்டம், வேதாகமத்தின் தேவனுடைய தீர்மானம், தேவன் உண்டாய் ஆட்சி வைத்திருக்கிற ஒரு வழிமுறை. அவருக்கு நான் பிள்ளையாக
இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் பிள்ளையானார், அவர்கள் மூலம் அறிகிற வழிமுறை பிள்ளையானார். அவரோடு கூட சேர்ந்த தகுதி இருக்கிறது, வழிமுறை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. நமக்கு வேண்டும், ஆதாரம் வேண்டும். இது வேதம் வழிமுறையை தான் பேசினேன். தேவன் தகரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அப்போஸ்தலர்கள் சீசர்கள் இல்லை என்றால், அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் நாங்கள் பிள்ளைகள். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், சீசர்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் அந்த வழிமுறையில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் பிள்ளைகள் தான். ஆதமுக்குள் ஏமாறுகிறது போல கிறிஸ்துவத்தில் பெற்றுக் கொண்ட ஆவியை இந்த அப்போஸ்தலர்கள் பெற்று அவர்கள் கிறிஸ்துவ சரீரமாகிய சபையாய் மாறினார். அவர்களால் ஞானஸ்நானம் பெற்று அவர்களால் இந்த சபைக்குள் இருக்கிற இந்த இதில் இருக்கிற ஜனங்கள் அவருடைய சரீரமாகிய சபையாய் மாறினால் நாங்கள் சரீரமாகிய சபைதான். 100% நம்ம ஏற்று வந்தால் அந்த அப்போஸ்தல கூட்டத்தில், அப்போஸ்தல விசுவாச கூட்டத்தில், பின்பற்றி வருகிற அந்த கூட்டத்தில் பேர் என்ற தந்தையோடு சமயத்தை சொந்தமாக்குகிற தந்தையோடு இருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு வழிமுறையை, நான் எங்கே இருக்கிறேன்? அப்போது 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் சபை. அந்த சபையை தான் அத்தனை சேர்ந்திருக்கிறார்கள் என்று நானும் அந்த சபையை சேர்ந்திருக்கிறேன். இப்பொழுது வழிமுறைகள் எல்லாம் நான் சொல்லிவிட்டேன். இந்த வேதாகமம் எதை நோக்கி போகிறது? வேதாகமத்தின் நோக்கம் என்ன? நான் யார்? அதே போல நாம் என்னுடைய உற்பத்தி எங்கே? நான் யார்? நான் எப்படி இதற்கு வந்தேன் என்பது நமக்கு நிச்சயம் வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வேண்டும். நம்முடைய ஞானம் நம்மை கொண்டு போகாது, நம்முடைய விசுவாசம் நம்மை கடவுளுக்கு கொண்டு போகாது, நம்முடைய அறிவு கொண்டு போகாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் வழிமுறையை நாம் கடைபிடித்து போனோமானால் அது நம்மை கொண்டு போகும். ஒருவன் மன்னித்தம் பண்ணாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி கொட்டப்படாது. அப்போஸ்தலர்கள் இந்த பவுலுக்கு மிக்க எந்த ஒரு ஊழியர்களாலும் காணக்கூடிய என்றால் தேவனுடைய ஆலோசனை இருக்கிற ரகசியத்தை கொண்டு வருகிறார், தேவனுடைய திருமணத்தில் இருக்கிற ரகசியத்தை கொண்டு வருகிறார். அவர் எப்படி சபையருக்கு போதித்தார், அவர் எப்படி இந்த சபைக்குள் வந்தார், அவர் எப்படி சபைக்குள் வந்தார், எப்படி ஞானத்தை சபைக்குள் கொண்டு வந்தார் என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலரை பார்த்து இயேசுப்பா சொன்னார், என்ன சொன்னார்? உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நம்பினார். அங்கே மத்திய மார்க்கு லூக்கா யோவான் 4 புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக நகரத்திற்கு குருவாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்த குரு, உபவாசத்தை கற்றுக் கொடுத்த குரு, அற்புதத்தை கற்றுக் கொடுத்த குரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த குரு மட்டுமல்ல, ஒருவன் மறித்தால் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதை கற்றுக் கொடுத்த குரு. ஆரம்பத்தில் குருவாக என்று வேதத்தை சீசர்கள் கற்றுக் கொடுத்தார். சீசர்கள் அதை பின்பற்றி அந்த வழிமுறையை பின்பற்றி ஆவியாலே நடத்தப்பட்டார்கள். இவர்கள் எங்கும் சுற்றி திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் அந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் இருக்கிறது. அதாவது உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், உங்களை அவமானப்படுத்துகிறவன் என்னை அவமானப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். யோவான் 12 சொல்கிறார், யோவான் 13:20 சொல்கிறார், லூக்கா 10:16 சொல்கிறார். ஆனால் நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் வேதாகமத்தையும் பின்பற்றி அந்த ஒழுங்குமுறை வந்திருக்கிறோம். அதுதான் நான் இதுவரைக்கும் பேசுகிறேன். அந்த தேவனுடைய எந்த காரியத்திலும் வழிமுறை வேண்டும். முதலாவது அவருடைய ஆவியை அப்போஸ்தலர்கள் பெற்றார்கள். பின்பு அவர்களால் வருகிற எல்லாரும் பரிசுத்தாயை பராத்தூரில் கையை வைத்த ஒரு பரிசுத்தாயை பெற்றார்கள். அப்படி பரிசுத்தாயை பெற்று 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 வந்து இங்கே நானும் அவருடைய பிள்ளையாக வந்து இங்கே நெட்டு நிற்கும் ஒரு உரிமையை பெற்றிருக்கிறேன். இது பரிசுத்த வேதம். எல்லாரும் அந்த அந்த வழிமுறைக்குள் வர வேண்டும். வேற ஒரு வழி இந்த பரிசுத்த வேதாகவும் காட்டவில்லை. மட்டுமல்ல, எந்த காரியத்தை பேசினாலும் 2 3 வசன ஆதாரங்கள் வேண்டும்.
எந்த காரியத்தை பேசினாலும் வழிமுறை. நான் இப்பொழுது அங்கங்கே போகவில்லை, ஒரு வழிமுறையை காட்டிக் கொண்டு வைத்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பிதாவே, உலகத்தில் நீர் எனக்கு தெரிந்தெடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடைய இருந்தார்களே, அவர்களை எனக்கு தந்தீர் என்று ஆபிரகாமின் குமாரன் தேவனோடு பேசுவதை பார்க்க முடிகிறது. யோவான் 17:6. 8 முதல் நீங்கள் பார்த்தீர்களானால், நீர் எனக்கு தந்த ஒருவரும் கெட்டு போகவில்லை ஐயா, ஏன் வேலை முடிச்சிட்டு நான் இனி உம்மிடத்தில் வருகிறேன், நீர் இவர்களை காத்துக் கொள்ளும். நான் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்கு தந்த இவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன், இனி நீர் என்ன பார்த்துவிடும், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பிறகு அப்போஸ்தலரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த தேவனுக்குரிய என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இவர்கள் உம்முடையவராக இருந்தார்கள், எனக்கு தந்தீர், அவருக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்து, இப்போது என்னுடைய வேலை முடிந்துவிட்டது, நான் உம்மிடத்தில் வருகிறேன், இனி இவர்களை நீர் நடத்தும். இந்த அப்போஸ்தலரை அடித்தாலும் சரி, கொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அதற்கு பின்பு அப்போஸ்தலரை நடத்த வேண்டிய சுமதலை தேவாதி தேவனுக்குரியது. அப்போஸ்தலர் தவறு செய்திருக்கார்களா? அங்கே இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளை நலத்தினால் ஆவியினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறந்து அவருடைய பிள்ளை மாறி சந்ததி சந்ததி பாரம்பரியம். இங்கே இந்த இடத்தில் நானும் வந்து நிற்கிறேன், தைரியமாக பேசுகிறேன். இது வழிமுறை. வேதாகமத்தின் நோக்கம் என்ன, சித்தம் என்ன, வழிமுறை என்ன, நாம் தெரிந்து போவோமானால், புரிந்து ஓடுவோமானால் அந்த ஓட்டத்தில் நம்பிக்கை இருக்கிறது. ஏசப்பா ஏசப்பா என்று நாம் கூப்பிடுவதனால், நான் ஒரு ஃபேக்டரி வைத்திருக்கிறேன் நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபேக்டரியில் நீங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்தா கூலி இருக்கிறது, கூலி தந்துதான் ஆக வேண்டும். ஆசீர்வதிக்கப்படலாம், ராஜ்யம் யாருக்கும் சொந்தமாக்க முடியாது. அந்த வாழ்க்கை இங்கே யார் யார் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் ஆனார்கள், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யார் யார் அங்கே போயிருப்பார்கள், வரப்போகிறார், இதோ மேகம் வருகிறேன் சொன்னார். இப்போது அவர் வெளிப்பட்டால் இதில் இருக்கிற யாரும் எழும்பாமல் இருந்தார்களானால், இதில் அப்போஸ்தலர் வழிமுறை வந்திருக்கிற பிள்ளைகள் எழும்பாதிருந்தார்களானால், இன்றைய உலகம் எங்கு கிடக்கிற அத்தனை சபையும் தப்பித்துக் கொள்ளும். இது வழிமுறையானால், வழிமுறையும் வரலாறும் சாட்சியுமானால் சிந்திக்கக்கூடியதை நான் இதுவரையிலும் பேசுகிறேன். பரிசுத்த வேதாகம் ஒரு வழிமுறையை காட்டிக் கொண்டு போகிறது. இந்த வழிமுறைக்குள், இந்த ஒழுங்குமுறைக்குள் எல்லாரும் வந்தாக வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பிள்ளையாய் வந்தாக வேண்டும். இங்கு யார் யார் எப்படி எப்படி வந்திருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் என்ன, உன் சந்ததிக்குள் தேசத்தில் உள்ள சகல ஜாதிகளும். வாசிங்க அந்த ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலைவேளையில் இந்த விவாதத்திற்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்று ஆசீர்வதிக்கும்படி வேதாகமத்தில் எந்த வசனத்தில் கூறியிருக்கிறது? அத்தனை சபைகளுக்கும் நிறுவங்களை எழுதின பவுலை கொண்டு கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள் என்று தேவனை கூறியிருக்கும் போது ஆளன் அதை மறுப்பதற்கு காரணம் என்ன? எண்ணாகமம் 6:22 முதல் 27 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன்மேல் கிருபையாக கடவர், கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்று என் நாமத்தை அவர்கள் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை அல்லது ஊழியர்களை பிரித்தெடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஆராதனைக்குரிய கர்த்தரை அறியாமலும் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வாதம் கூறாமலும் ஆலயத்தில் இடம்படிப்பதற்கு ஆளுநருக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார்? நிதானித்து பாருங்கள். இந்த காலையில் இந்த முதல் சுற்று ராபின்ஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இருவரும் நான் ஊழியத்துக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ளாக வந்ததை குறித்து ஐயடக்குவதும் ஐயடக்கினதை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் இந்த சுற்றை வைத்தோம். ஆராய்ந்து பாடுறதாக ஒப்பந்தம்
இருவரும் தங்களுடைய சபை வரலாறு இங்கு நிரூபித்தாக வேண்டும். அதுதான் ஒப்பந்தம். ஐயா அவர்கள் அவருடைய 30 நிமிடங்களிலே அவருடைய காரியத்தை ஐயா அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதை நாம் எல்லாரும் கேட்டோம், குறிப்புகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலைகளிலே நீதிமொழியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். 18. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அப்போ நம்ம இன்னைக்கு அதை நாம் இன்றைக்கு காலை வேளையில கேட்டோம். விவாத ஒப்பந்தப்படி ஆலன் இப்பொழுது தன்னுடைய சபை வரலாற்றை விளக்கியாக வேண்டும். விளக்காதிருந்தால் வேதாகமத்தில் இருக்கிற எந்த சபையிலும் ஆலன் இல்லை என்பது நிரூபணமாகிவிடும். இன்னைக்கு ஐயா ஆரம்பிக்கும் போது அநேக காரியங்களை குறித்து ஐயா அவர்கள் சொன்னார்கள். சொல்லும் போது அவர் ஆரம்பத்தில் சொன்னார், எங்களை அவர்கள் ஒன்லி ஜீசஸ் என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி ஐயா சொன்னார். ஒன்லி ஜீசஸ், அப்போஸ்தலர்கள் ஒன்லி ஜீசஸ் ஆனால் நாங்களும் ஒன்லி ஜீசஸ் தான் என்று சொன்னார். அந்த அப்போஸ்தலர்கள் ஒன்லி ஜீசஸா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக தான் நாம் இந்த விவாதத்தை நடத்துகிறோம். அதனால ஐயா அந்த காரியங்களுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்த பிறகு, அவைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்த பிறகு நாம் அந்த முடிவுக்கு வரலாம். எதை நான் நிரூபிக்க வேண்டுமோ அதை ஏற்கனவே நிரூபித்து விட்டதாக பேசுவது தவறு. அப்படி பண்ணக்கூடாது. எந்த விவாதத்திலுமே நீங்கள் நிரூபிக்க வேண்டியவர்களை நிரூபிக்கிற அந்த காரியங்களை, ஆதாரங்களை எடுத்து வைத்து அந்த ஆதாரங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அடுத்த தரப்பினருக்கு நாம் இடம் அளிக்க வேண்டும். அடுத்ததாக கலாத்தியர்களை படிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் இப்போது வாசிக்க கேட்க போகிறோம். கலாத்தியர் 1:7. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற. இப்ப நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு, சுவிசேஷத்தை அவர் சொன்ன பிறகு, கிருபையினுடைய சுவிசேஷத்திலிருந்து கிரியைகளை கூட கூட்டுகிறதான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டதான அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரம் உங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலிருந்து உங்களை விலக செய்தது யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபைக்கு சொல்ல வேண்டியதை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிரியைகளை கூட கிருபையினுடைய சுவிசேஷத்தை சேர்க்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கிருபையின் சுவிசேஷம் என்று சொன்னால் அது கிருபையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அதுல எந்த கிரியையை கூட சேர்க்கிறதுனால அது வேற ஒரு சுவிசேஷமாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேற ஒரு சுவிசேஷம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வேற ஒரு சுவிசேஷம் சபைக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, யூடியூப் சமுதாய இணையதளத்தில் வேதாகம சத்திய விசுவாசிகளை குறித்து சகோதரன் ஆலன் பேசியிருப்பதை பாருங்கள். ஒருத்துவவாதிகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே பொய்யை அடிப்படையாக கொண்டு போதிக்கிறவர்கள். திருத்துவத்தை நம்புகிறதான தேவனுடைய விசுவாசிகள் ஒருத்துவவாதிகளை பார்த்து சகோதரர்கள், நண்பர்கள் கூப்பிடாதீங்க. ஆலன் இவ்வாறு வேதாகம அடிப்படையிலான விசுவாசத்தில் உள்ள அப்போஸ்தலர்களையும் அவர்களை பின்பற்றுகிறவர்களையும் அந்தி கிறிஸ்துக்கள் என்று கூறியதன் நிமித்தம் ஆலன் குழுவினுடைய விசுவாசம் வேதாகம அடிப்படையிலானதா என்பதை தெளிவுபடுத்தி காட்ட வேண்டிய கட்டாயம் வேதாகம அடிப்படையிலான விசுவாசத்தில் உள்ள ராபின்சன் குழுவுக்கு வந்துவிட்டது. அதை நீங்களும் இந்த டிவிடியில் பார்த்து உடனுக்குடன் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலவேளையில அவர்கள் பேசினதை நாம் இப்போது கேட்டோம். அதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தான் இப்போது இட் இஸ் மை டைம் டு இன்வெஸ்டிகேட் வாட் ஹி ஹஸ் டோல்ட். அவர் சொன்ன காரியங்களை நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆராய்றது தான் இப்ப நம்மளுடைய வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலனோடு ராபின்சனின் கேள்விகள். சீசன் வழியாக சீசன் ஆகாத ஆலன் ஊழியரான வழிமுறை என்ன? ஆலன் இருக்கிற சபை தேவனால் உருவான சபையா? அதற்கு வேதாகமத்தில் வரலாறு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற பரிசுத்தவான்களுக்குத்தான் நிருபங்கள் எழுதப்பட்டது. அதை போதிக்கும் உரிமையை இவர் எப்படி பெற்றார்? எருசலேமில் கர்த்தர் ஆரம்பித்த முதல் சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறப்பட்டது. சமாரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ரோம சபையினர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கொரிந்தியர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கலாத்தியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எபேசு சபையினர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கொலேசியர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இந்த நிருபங்கள் அவருடைய உரிமை சொத்துமாகும்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று கூறி நாமமில்லாத ஞானஸ்நானம் எடுக்கவோ கொடுக்கவோ செய்தவர்களுக்காக எந்த நிருபங்களும் எழுதப்படவில்லையே. இப்படி இருக்க பரிசுத்தவான்களுக்குரிய நிருபங்களை போதிக்கும் உரிமை ஆலனுக்கும் வந்த வழிமுறை என்ன? ஆலன் எப்படி போதிக்கலாம்? இதற்கு ஆலன் விளக்கம் தருவாரா? இப்போ ஐயா சொல்லும் போது அநேக காரியங்களை குறித்து ஐயா பேசினார். I want to come to that later, but I want to give my presentation first. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலும் 27ஆம் வசனம் வரையிலும் இப்போது நாம் படிக்க கேட்க போகிறோம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இதேபோல் யாரை பத்தி பேசுறாரு? 26வது வசனத்தை படிங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அந்த யோவான் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தவருமாவார். அவர் ஆலனுக்கல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்குத்தான் நிருபங்கள் எழுதினார் என்பதும் அதை போதிக்கும் உரிமை ஆலனுக்கு வரவில்லை என்பதும் சிந்தனைக்குரியது. அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லும் போது அவர்களுக்கு எல்லா கருத்து சுதந்திரமும் இருக்கு சொல்றது. they can present whatever they want. ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்டதான நமக்கு வேதாகமத்தை அடிப்படையிலாக கொண்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கு அவர்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. they don't have to come and உள்ள நம்ம கிட்ட வந்து நாம் அந்த கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பை குறித்து அந்த கிருபையை குறித்து நம்ம கிட்ட வந்து பேசி நம்மளை தாழ்மைப்படுத்துவதற்காகவும் நம்மளை இன்டிமிடேட் பண்றதுக்கு we don't have to allow them to intimidate us. அவர்கள் நம்மை வந்து அதுக்கு பயமுறுத்துறதும் நீங்கள் இல்லை என்று சொல்வதும் அந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்காக இங்க அந்த காரியங்களை செய்ய முடியாது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க இது பண்ண சொல்லலாம். அவைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமை உண்டு. அதே மாதிரி நாங்கள் சொல்கின்ற கருத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. You cannot come here and intimidate us. எப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதான எங்களுக்கு தேவனுடைய கிருபைனா என்னன்னு தெரியும், அதோடு கூட சேர்க்கிறது என்னவென்று எங்களுக்கு நன்றாய் தெரியும். மார்க் 16:16 படி விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுகிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் அனுதினமும் தமது சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். கேள்வி: அப்போஸ்தலர் 2:38 படி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறாமல் சகோதரன் ஆலன் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டது எப்படி? ஆலனுடைய சபையை உருவாக்கினது யார்? அது எப்போது, எங்கே உருவானது? அடுத்ததாக வஞ்சிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கத்தக்கதாக பகுத்தறிவின் ஆவியை தேவன் எங்களுக்கு நன்றாய் கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ. we don't need your advice, we don't need your style. நீங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஏன் நடத்துற இந்த விவாதம்னா, இரு தரத்தோட கருத்துக்களை வைத்து அதை உட்கார்ந்து அது நீங்களோ அல்லது இதை டிவிடியில இது பண்ண போறாங்க பார்க்க போறாங்களோ இரு தரப்புடைய கருத்தை கேட்டு அவர்கள் முடிவு செய்து கொள்வதற்காக தான் நாம் இந்த விவாதத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு ஐயா பேசுறது சொன்னார் ஒன்லி ஜீசஸ். நாங்க அதுல அப்போஸ்தலர்கள் வந்து ஒன்லி ஜீசஸ், நாங்கள் ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லிக் கொள்வதை நாங்கள் மார்க்கத்தை கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். பட் கொஸ்டினே அதான், அப்போஸ்தலர்கள் ஒன்லி ஜீசஸ் நம்பினாங்களா இல்லையான்றதான் கொஸ்டின். அப்புறம் ஐயா அடுத்த விஷயத்தையும் சொன்னார், இது மனுஷ ஞானத்தினாலே அல்ல என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச்சும் சொல்லிக்கிறான், ஜெகோவா விட்னஸும் சொல்லிக்கிறான், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிக்கிறான், எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மனுஷ ஞானத்தை பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் வேதாகமத்தை எடுத்து எப்படி போதிக்கிறார்களோ அதை வைத்து பார்த்தால் தான் தெரியும். பேசும்போது எல்லாம் பேசலாம், நானும் சொல்லலாம், அவரும் சொல்லலாம், அவரும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனா அவர்கள் சொல்கின்றதான கருத்தை எடுத்து வேதாகமத்தினுடைய முழு வெளிச்சத்துல the whole revelation of God ஆதியாகம புத்தகத்திலிருந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவன் கொடுத்ததான காரியங்களை வைத்து பார்த்தால்தான் அவர் இது பண்ற விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியும். இப்போ 2 கொரிந்தியர் புத்தகத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் I want to show you. 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் படியுங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தனான அதே பேர் தான் இருக்கும். இயேசுவும் அவர்கள் சொல்லுவாங்க, நம்மளும் அதான் சொல்ல போறோம். ஆனால் வேதாகமத்தில் அல்லாத வேறே ஒரு இயேசுவை அவர்கள் பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லியிருக்கார். ஒன்று. அடுத்தது அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லி அந்த கொரிந்து சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:2 கூறியிருக்கிறபடி கொரிந்தியரும் வேதாகமத்தை விசுவாசிக்கிற அனைவருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் எங்கும் தொழுது வருகிறார்கள். இது வேத ஆதாரம். ஆலன் தொழும் தேவனின் பெயர் என்ன? இப்ப நல்லா கவனிங்க. அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா வேற ஒரு இயேசு, வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் மூலமாக தேவன் நமக்கு அந்த வேதாகமத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால வெறும் இயேசு என்ற பெயரை அவர்கள் சொல்கிறதுனால மாத்திரம், ரட்சிப்பு என்ற பெயருக்கு அவர்கள் வெப்சைட் பண்றது மாத்திரம், அதுக்கப்புறம் அந்த பரிசுத்த ஆவியை குறித்து அவர்கள் இப்ப சொல்றதுனால மாத்திரம் அவர்கள் சொல்கின்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரும் நம்மை கட்டாயப்படுத்த முடியாது. They cannot come and intimidate you. 1 கொரிந்தியர் 1:13 படி கொரிந்தியர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அவர்களுக்காக எழுதினதுதான் கொரிந்திய நிருபம். அதை போதிக்கும் உரிமையை இவர் எப்படி பெற்றார்? நமக்கு தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே நடத்தி வேதாகமத்தினுடைய முழு வெளிச்சத்தை ஆதியாகம புத்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையில உள்ளதான எல்லா காரியங்களுடைய தேவனுடைய அனந்த ஞானங்களை தேவன் நமக்கு எடுத்து காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றும் இருக்கிறோம். அதனால இப்ப நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியம் நாம அதை சொல்ல ஓகே லெட் தெம் டெல், அவர்கள் சொல்லட்டும், அதை எடுத்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் நாங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர்களுடைய இயேசு வேதாகமத்தினுடைய இயேசு அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராபின்சன் விசுவாசிக்கிற இயேசு பவுல் பிரசங்கித்த இயேசுவை ரோமர் 9:5 படி அவர் சர்வத்துக்கு மேலான தேவன். மத்தேயு 18:20, கொலோசையர் 1:27, வெளிப்படுத்தல் 1:8 படி இப்போது ராபின்சனோடு இருக்கிறவர் இயேசு. ஆலன் விசுவாசிப்பது எந்த இயேசுவை? இப்போ ஐயப்ப அநேக காரியங்களை சொன்னார். இட் இஸ் மை ஜாப் டு இன்வெஸ்டிகேட் வாட் இஸ் டோல்ட். அவர் சொன்ன காரியங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து அவைகள் உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்வது என்னுடைய வேலை. இது ஆராய்ச்சி வேலை இல்லைங்க. சகோதரன் ஆலன் தன்னுடைய சபை வரலாற்றை நிரூபிக்க வேண்டிய வேலை. அவரோடு கூட இது வந்து நான் எப்படி செய்யறதான செகண்ட் டிபேட். முதல் விவாதம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது அவருடைய புஸ்தகம். இது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே தேவன் என்ற இந்த புஸ்தகம் தான் முதல் விவாதத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. இந்த புஸ்தகத்தை நாங்கள் வாங்கி படித்த பிறகுதான் இந்த புஸ்தகம் ஐயா ராபின்சன் அவர்களால் எழுதப்பட்டதான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நாங்கள் எங்களுடைய கரங்களிலே அது கடிச்சு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த ஒன்லி ஜீசஸ் ஆலயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனா இவருக்கு தெரியாது, யாரும் தெரியாது ஒன்லி ஜீசஸ் ஆலயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு படிச்சோம். படிச்சதுல ஒருத்துவ கொள்கையை அவர் விலக்கி காட்டுவதை காட்டிலும் திருத்துவத்தையும் வேதாம் அடிப்படையிலான திருத்துவத்தையும் திருத்துவர்களையும் திருத்துவ நம்பிக்கையை அந்த திருத்துவ விசுவாசத்தை நம்புகிறவர்களை சாடி பேசியிருக்கிறார். அநேக அப்புறம் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். when I investigated his book, அவருடைய அந்த புத்தகத்தை நான் எடுத்து ஆராய்ந்த போது அநேக பொய் தகவல்களையும் மாறுபாடான காரியங்களை அவர் இருக்க சொல்லியிருக்கிறத பார்த்தேன். ஒருத்துவத்தை மாத்திரம் அவர் விலக்கிட்டு போயிட்டு இருந்தாருன்னா நான் அவரை விவாதத்திற்கு அழைத்திருக்கவே மாட்டேன். because a man has a right to his own opinion. அவர் எதை வேண்டுமானாலும் சொல்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா திருத்துவ விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளாதபடிக்கு, திருத்துவ விசுவாசனா என்னன்னே தெரியாதபடிக்கு, காதடியில யாரோ ஒரு 4 பேர் சொன்ன காரியங்களை குறித்து அவர்கள் கேட்டதை அவர் புத்தகத்தில் ஆட் பண்ணதுனாலதான் போன விவாதத்திற்கு நாங்கள் இவரை அழைத்தோம். அவர் வந்தார்.
ஆனா ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணோம், ஏன்னு கேட்டா எங்க ஆளுங்களுக்குலாம் கூட நிறைய பேருக்கு இல்லாத தைரியம் அவருக்கு இருக்கு. ஏதோ அவருடைய விசுவாசம் என்ன இருக்கோ அதை சொல்லணுன்றதுக்காக அந்த தைரியமா இருக்கு. ஃபார் தட் ஐ ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட். அப்புறம் இந்த புத்தகத்துல இருக்கிற அநேக காரியங்களை எடுத்து படிச்சோம். திஸ் வாஸ் தி சீட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டிபேட். புஸ்தகத்தை குறித்து முதல் விவாதத்தில் ஆலன் கூறியிருப்பது என்ன கேளுங்கள். இன்றைக்கு ஐயா ஃபர்ஸ்ட் டைம் வேதாகம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய விசுவாசம் எல்லாம் அதனுடைய அடிப்படையில இருக்க வேண்டும் என்று சொல்கின்றதான அடிப்படையில் உள்ள சபையுடைய போதகர்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். வெரி ஹாப்பி தட் வி ஹேவ் சம்திங் இன் காமன். அவருக்கும் நமக்கு காமன் கொண்டு தேவனுடைய வார்த்தையும் ஆதாரமானது அதிகாரமானது அப்படின்றதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். அப்போது இல்லாத தவறு இப்போது எங்கிருந்து வந்தது? முதல் விவாதத்தில் வந்தபோது நாங்கள் அவர்களை அழைத்தோம், நாங்கள் செலவு செய்தோம், நாங்கள் தான் இது பண்ணோம், நடத்தினோம். வீடியோ பதிவு செய்யணும்னு கேட்டாங்க, அனுமதி கொடுத்தோம். இலவசமாக அவர்கள் பதிவு செய்து விட்டு போனார்கள். ராபின்சன் ஆலனை விவாதத்திற்கு அழைக்கவில்லை. அப்போஸ்தலர் 18:15 படி இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் வேதத்துக்கும் தேவ சபைக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் அடுத்த தர்க்கபடியினாலே விவாதத்துக்கு அழைக்கிறவர்கள் தான் விவாதிக்க வருவர்களுக்குரிய அனைத்து ஒழுங்குகளையும் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் ஒழுங்குமுறை. ஒரு சில மாதங்களுக்கு பிறகுதாக அவர்கள் இந்த டிவிடியை, இந்த விவாதத்தை குறித்ததான டிவிடியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது என்னது, தேவன் ஒருவரா திருத்துவரா என்ற தலைப்பின் கீழாக விறுவிறுப்பான விவாதம் என்று சொல்லி தேவராஜ்யத்தினுடைய வெளியீட்டில் ₹60 அவர்கள் இந்த டிவிடியை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டிவிடி போன வருஷம் இங்க நடந்ததான அந்த விவாதத்தினுடைய தொகுப்பு, சரிங்களா? அதை எடுத்து அவர் இந்த இடத்துல போட்டு அவர்கள் இந்த டிவிடியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த டிவிடியை வாங்கி நாங்கள் இருக்கிற போது பார்த்தபோது பெரிய ஆச்சரியத்துக்குள்ளான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நடந்த விவாதத்தில் நடைபெற்றதான அந்த விவாத நிகழ்ச்சியில சொல்லப்பட்டதான அநேக காரியங்கள் கத்தரிப்பு செய்யப்பட்டு எடிட்டிங் பண்ணி எடுத்துட்டார். கடந்த டிவிடி ஒளி நாளாவில் தலைப்புக்கு வெளியே உள்ள வீண் வார்த்தைகள் மட்டும்தான் கத்தரிக்கப்பட்டன. அவைகளை இந்த டிவிடி ஒளி நாளாவில் பார்க்கலாம். நான் பேசின காரியத்தை எடுத்திருக்காரு, அவர் பேசின காரியத்தை எடுத்திருக்காரு, நான் சொன்ன காரியத்தை எடுத்திருக்காரு, அவர் சொன்ன காரியத்தை எடுத்திருக்காரு. எடிட்டிங் செஞ்சு டிவிடி வெளியிட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, டிவிடில லாஸ்ட்ல போட்டிருக்காங்க, அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சென்டென்ஸா பேச ஒரு விஷயத்துல நடுவில் இருக்கிற ஒரு 4 வார்த்தையை மாத்திரம் எடுத்து ரிப்பீட்லாம் போட்டு பாக்ஸ்லாம் போட்டு காமிச்சு இதை போட்டு இதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதனால இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒன்லி பீசஸ் இதுல சர்க்கிள்ல இப்போ ஐயா யார்கிட்ட பேசி ஜெயிச்சிட்டாராம் அப்படின்றது இப்போ அவருக்கு ஒரு பேர். எனக்கு அவர் சொன்னார்ல, நீங்க எதுவும் சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் இதெல்லாம் பண்ணவன் நாங்களாம் அதை பத்தி கவலைப்படுறவங்க இல்ல. இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை பார்த்து இது பண்ண பயப்படுற ஆட்கள் நாங்கள் இல்ல. இது பொய் பிரச்சாரமா, நடந்த பிரச்சாரமா? நீங்களே பாருங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்ததை அவர் வசன ஆதாரத்தோட நிரூபிச்சார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி எந்த இடத்தையாவது ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்கிறத ஐயா தயவு செய்து எடுத்து சொல்லணும். அதுக்கான வசன ஆதாரம் உண்டா இல்லையாங்கிறதுக்கு அவங்க தயவு செய்து போத்தணும். அந்த இது 10 நிமிஷம் பேசலாம். சந்தோஷம். சகோதரன் ஆலன் முதல் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன நாமம்? பிதா என்கிற பெயரா, அல்லது குமாரன் என்கிற நாமமா, பரிசுத்த என்கிற நாமமா? இதற்கும் பதில் சொல்லவில்லை. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? ஐயா சொன்னார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞாபகம் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பேரா இருக்கும். அப்பதான் அது பிடிக்காமலே விட்டுட்டாரு. அப்ப இந்த பிதாவுடைய நாமம், நேம் ஆஃப் த ஃபாதர் என்ன இருந்தது, நேம் ஆஃப் த சன் என்ன இருந்தது, நேம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ன இருந்ததுன்னு எனக்கு அவர் சொன்னார். இதுல ஸ்பெசிபிக்கா இதுல அப்பாவோட பேர்னா அவரோட பேர்னா அத்தோடைய இது நான் எனக்கு அதுக்காக சொல்லப்பட்டேன். நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து, சரிங்களா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தால அவருக்கு அந்த நேம்ஸ் அது இல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு நாமம் இல்லை என்றவர் இப்போது என்ன கூறுகிறார் என்பதை நீங்களே கேளுங்கள். அந்த நாமம் இல்ல, நான் சொல்றேன், இயேசு தான் அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம். நிறைய கொஸ்டின் கேட்கிறீங்க, அந்த நாமம் இல்ல, நான் சொல்றேன், இயேசு தான் அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம். நிறைய கொஸ்டின் கேட்கிறீங்க, அந்த நாமம் இல்ல, நான் சொல்றேன், இயேசு தான்
இப்போது பார்த்தவைகள் அங்கே நடந்த பிரச்சாரமா அல்லது கூட்டி சேர்த்ததா? நான் எப்படி சொல்றேன், இந்த விவாதத்துல நடந்த காரியங்களை முழுவதுமாக நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியுமா? ஐயாவால சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் வழியில் நாங்க தான் வந்தோம், நாங்க தான் செஞ்சோம், உண்மையா இருக்கணும் இருக்கு. இந்த கிளாஸ் சொல்றேன், போன ஆண்டு நடந்ததான விவாதத்துல முழு விவாதத்தையும் அவர்கள் போட்டிருக்கிறார்களா? Can you prove that just put the whole DVD ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டுட்டாரு, கட் பண்ணல, இது பண்ணாலும் எடிட் பண்ணாம இது பண்ண போட்டிருக்காங்க சொல்ல முடியுமா? இல்ல. அதனாலதான் நாங்கள் இந்த அடுத்த விவாதத்தை ஒழுங்கு செஞ்சோம். போன விவாதத்தில் 2 தலைப்புகள் வைத்திருந்தோம், திருத்துவத்தை குறித்தும் ஒருத்துவத்தை குறித்தும் 2 தலைப்புகள் வைத்திருந்தோம். ஐயா அப்புறம் ஒருத்துவத்தை பற்றி பேசினேன், நான் திருத்துவத்தை பற்றி பேசினேன். அதனால we were not able to interact. அதாவது அவர் சொல்கின்ற கருத்தை எடுத்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது எங்களுக்கு இதெல்லாம் டைம் இல்லாம போயிடுச்சு. ஏன் கேட்ட திருத்துவத்தை குறித்து நான் ஃபுல்லா சொல்லிட்டு அவர் பற்றி அதுக்கு ஒருத்துவத்தை குறித்து பேசினார். 2 தலைப்பில் 2 பேர் செய்தி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். இட் வாஸ் நாட் லைக் எ டிபேட். சோ இந்த டைம் நாங்க என்ன பண்ணோம், அவர்களை விலக்கி அவர்களுடைய விசுவாசமாகிய ஒருத்துவத்தை மாத்திரம் வேதாகம் அடிப்படையில் பேதுரு சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு யாராவது ஒருவன் கேள்வி கேட்டான், ஆனால் நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவனுக்கு உத்தரவு சொல்றதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் சொல்லிட்டு சொன்ன அடிப்படையில் நாங்கள் அவர்களை கேட்டோம், வந்திருக்கிறாங்க. there are lot of conditions, lot of things விடுங்க, பட் at last come. அதனால சந்தோஷம். ஓகே, லெட்ஸ் பிகின் தி டாபிக். அதனால இப்ப நான் இப்படி சொல்றேன், இப்படி இருக்கிற இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறவர்களுடைய அவர்கள் சொல்வதான சத்தியம் உண்மையாய் இருக்குமா என்பதை நீங்க சோதித்து பாருங்க. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து சொல்லமா சொன்னாரு, அவர்கள் என்ன தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவர்களுடைய பணிகள் அவர்களுடைய கிரியைகள்னாலதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். விவாதத்திற்கு கூப்பிட்ட ஆளன் எதிரணியினரை எச்சரிக்கையாக இருங்கள், எங்களிடம் 50 பேர் இருக்கிறார்கள் என்று மிரட்டுகிறாரே, இதுதான் ஆளனின் ஆவிக்குரிய கனியா? 50 பேர் இருக்காங்க எங்க சைடு பசங்க உட்காரு, 50 பேர் இருக்காங்க எங்க சைடு பசங்க உட்காரு, 50 பேர் இருக்காங்க எங்க சைடு பசங்க உட்காரு. ஆளனின் ஆவிக்குரிய கனியை நீங்களும் பார்த்தீர்கள் அல்லவா? அவர்கள் சொல்றதான இந்த உபதேசம் ஒன்லி ஜீசஸ் ஆன அந்த உபதேசம் உண்மை என்று சொல்லி சொன்னால் ஏன் கட்டிங் எடிட்டிங் செய்ய வேண்டும்? ஏன் இந்த மாதிரியான அதுக்கப்புறம் அந்த கபடமான வேலைகள் அவர்கள் செய்யணும்? If the truth is truth, let them just say it and just put it. அவங்க சொன்னாங்க, நாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு கொடுத்துருக்கலாமே. அப்படி செய்யாதபடிக்கு மறைமுகமாக தில்லுமுள்ளு வேலைகளை செய்து இந்த மாதிரி பண்றது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு